ஹாய் சினிஃபன்ஸ் சித்த சுந்தரராஜன். டிராகன் படத்தோடைய அனாலிசிஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆப்வியஸா வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட் ஆல்ரெடி போட்டாச்சு. அதை வந்துட்டு செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போதைக்கு செகண்ட் பார்ட்டை தான் நம்ம பார்க்க போறோம். படம் பார்க்காதவங்க ஸ்பாயிலர் அலர்ட். ஸோ கண்டிப்பா வந்துட்டு படத்தை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு தெளிவாக புரியும். படத்தை பார்த்துட்டு பாருங்க. தியேட்டர் பிரிண்ட்ல பார்க்காதீங்க, தியேட்டர்ல போய் செக் பண்ணி பாருங்க. தரமான படம். தியேட்டர்ல பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. செகண்ட் ஹாஃப்ல என்னென்ன அனாலிசிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு மொத்தமா செக் பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபுல்லா செட்டப்னு வச்சுட்டு இருந்தது. பே ஆஃப் ஃபுல்லாமே இந்த செகண்ட் ஹாஃப்ல தான் இருக்கு. ஃபுல்லா அனலைஸ் பண்ணிடுவோம். ஸோ ஸ்டார்டிங் இந்த படத்தோட இந்த செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு எடுத்தோடனே இந்த காலேஜ்குள்ள என்ட்ரி ஆகிறதான் காமிச்சிருப்பாங்க. எல்லாரும் பார்த்துட்டு ஐயோ டிராகன் டிராகன் டிராகன்ட்டே இருப்பாங்க. அவருக்கும் ஆச்சரியமா இருக்கும், நமக்கும் ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா இத்தனை வருஷம் கழிச்சுமே டிராகன் இவனுக்கு தெரிஞ்சிருக்கு, இவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்குன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவரே கேட்பாரு, சார் எப்படி சார் எங்க எல்லாத்துக்குமே டிராகன் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஸோ அதுக்கு முன்னாடி அவர் ஸ்பெசிஃபிக்கா ஒரு டயலாகே சொல்லியிருப்பாரு. என்னன்னா ஐ எம் ஜெலஸ் ஆஃப் யூடா அப்படிங்கும்போது எதுக்கு சார் அப்படிங்கும்போது அவர் சொல்லுவார், எனக்கு வந்துட்டு ரொம்ப நாள் ஆசை, எனக்கு வந்துட்டு இந்த டைம் டிராவல் பண்ற மிஷின் ஏதாவது கிடைச்சது அப்படின்னா நான் வந்துட்டு என் காலேஜ் டேஸ்க்கு தான் போவேன், எனக்கு வந்துட்டு அதான் பியூட்டிஃபுல்லான ஒரு டேஸ். பட் உனக்கு பத்தியா டைம் டிராவல் மிஷின் இல்லாமே நீ வந்துட்டு திரும்பவும் காலேஜுக்கு வந்திருக்கு, அதனாலதான் அப்படி இருக்கும்போது உன்னை பார்த்து ஜெலஸ் ஆகாம எப்படி இருக்க முடியும்னு சொல்லி கேட்டிருப்பாரு. அப்வியஸா அந்த இடத்துல எப்படி சார் எல்லாத்துக்கும் எனக்கு டிராகன் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒவ்வொரு ஃப்ரெஷர்ஸ் டேக்குமே வந்துட்டு இவன் எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓ ஃபோட்டோ தான் நான் போட்டு காட்டுவேன் அப்படிங்கும்போது தியேட்டரில் பெஸ்ட் அங்கேயுமே வந்துட்டு இந்த ஃபன்னுங்கிறது இங்கேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தெளிவாக காமிச்சிருப்பாங்க. ஸோ எல்லாருமே டிராகன் 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 சொல்லி கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. ரெண்டு பேரும் பார்த்துட்டு ஓடிய போயிருவானுங்க, எதுக்கோ ஓடுவானுங்க, எதுக்கிட்ட ஓடுறாங்கன்னு சொல்லி யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும். உள்ள போனா அங்க ஒரு செட்டப் வந்துட்டு பே ஆஃப் கொடுத்துருப்பாங்க. உள்ள போனா அங்க வந்துட்டு அந்த ப்ரொஃபசர் வந்துட்டு இதனோட லாஸ்ட் டே, நான் இதோட வந்துட்டு நான் ரிட்டைர்மெண்ட் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாரு. பார்த்தா உள்ள போனோன்னு இவனுக்கு தெரியுதா அப்படிங்கும் போது வந்துட்டு ஆப்வியஸா அந்த ஃபர்ஸ்ட் ஃபைட் சீன்ல பார்த்தா ஒரு இது இருக்கும். ஃபைட் சீன்ல வந்துட்டு இந்த எக்ஸ்டிங்விஷரை வச்சு இந்த அதுல வர புகை அந்த பவுடரை வச்சு அடிச்சிட்டு இருப்பாரு சில பேர்த்த. அதுல வந்துட்டு ஸ்டூடெண்ட்னு சொல்லிட்டு நினைச்சு இவருடைய ஃபேண்டை வந்துட்டு இது பண்ணி விட்டுருவாரு. ஸோ அந்த சீன் திரும்ப ரிட்டர்ன் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இவனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இரஸ்பான்சிபிலிட்டி ரெக்கக்னஸ் அந்த மாதிரி சொல்லி 2080s பேட்ச் அப்படிங்கும்போது பயங்கரமா எல்லாரும் சிரிப்பாங்க. இவனுக்கு சார் இங்க வந்திருக்கும் போது இவன் திரும்பவும் திருந்தி படிக்க வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போய் உட்காரப்பாங்க. ஸோ ஆப்வியஸா ஒரு ஃபர்ஸ்ட் பேஜ் தான் உட்கார போவாரு. இங்க உட்காந்து இவன் இதை கெடுக்கிறதுக்கா போடா பின்னாடி சொல்லிட்டு தோர்த்து விட்டுருப்பாங்க. ஸோ பின்னாடி போய் உட்காந்துட்டு அவர் ஜிவிஎம் சார் ஃபோன் பண்ணி மாடியூல் அனுப்புறேன் இது பண்ணு அப்படிங்கும்போது அதை வந்துட்டு செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் பார்த்தா அந்த சீனுடைய ஸ்டார்டிங்லேயே இவருடைய அந்த ப்ரொஃபஸரோட இதுலயே வந்துட்டு ஒரு அட்டண்டன்ஸ் எடுத்துருக்கும் போது வெற்றிங்கும் போது இல்ல சார் அப்படிங்கும் போது எங்கடா போனா வேணும்னா ஹாஸ்டல்ல உட்காந்து படிச்சுட்டு இருக்கான் சார் இதுக்கு பிளேஸ்மெண்ட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுவாரு. 9 அரியர் வச்சுக்கிட்டு அவன் இதெல்லாம் படிக்கிறானா, யார்டா இது பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆப்வியஸா டிராகனை ஃபாலோ பண்ணி இந்த குட்டி டிராகன் வந்துட்டு இருக்கான் அப்படிங்கிறது இங்கேயே வந்துட்டு லைட்டா ஃபோர் ஷேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அந்த குட்டி டிராகன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்க பெஞ்ச் மேல, தம்பி நான் வந்துட்டு இந்த பெஞ்சில் உட்காந்ததே இல்லை, கிளாஸ்ல உட்காந்ததே இல்லை, என்னப்பா டிராகன் எழுதியிருக்குன்னு அதுவா லேப்டாப்பை தள்ளிட்டு பாருனா குட்டி டிராகன் போட்டிருக்கோம். யாரா குட்டி டிராகன் கேட்டோன்னு உன்னைய பார்த்துட்டு நீ தான் டிராகனாமே, உன்னைய பார்த்துட்டு இங்க குட்டி டிராகன் சொல்லி ஒரு பைத்தி சுத்திட்டு இருக்கும்போது ஆப்வியஸா போயிட்டு கதவு தட்டுவாங்க. நான் தலை வெளியே பார்த்தல நான் இதுக்கிட்ட வரணும் போது யார் வந்திருக்கா தெரியுமா, யாரா வந்திருக்கா, மியா கலிஃபா வந்தாலுமே நான் கதவு திறக்க மாட்டாங்க போது டிராகன் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு வந்த உடனே ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு சிகரெட் அப்படி தட்டி வரதான் பண்ணியிருப்பாரு. ஸோ இவரை பார்த்து தான் இவர் பழகி இருக்காரு. ஸோ ஒவ்வொரு இந்த மாதிரி ரவுடி பையனும் காலேஜ்ல இந்த மாதிரி இன்னொருத்தனை கிளப்பி விட்டு தான் போயிருக்கா அப்படிங்கிறத தெளிவாக காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல இவருமே இதே மாதிரி தட்டி விட்டு தான் என்ட்ரி ஆவாரு. ஸோ டேரக்டா வந்துட்டு வந்து தலை 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எதுக்கு தலை இப்ப நீ திரும்பி வந்திருக்க, நீ வந்திருக்க அப்படின்னா ஏதோ ஒரு காரணம் இருக்குங்கும் போது 42 முடிக்க வந்திருக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு அந்த ஆக்வர்ட் சைலன்ஸ் கொடுத்துட்டு பயங்கரமா சிரிப்பானுங்க. என்ன தலை நீ இப்ப உன்னைய இன்ஸ்பிரேஷன் எடுத்துட்டு இப்படி பண்ணா நீ என்ன இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கிருந்து அடிச்சு பிடிச்சி ஓடி ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு இது பண்ணா சித்து கால் பண்ணுவாரு போதையில, மாமா நீ இப்ப இங்க வர்ற நாங்க குடிக்கிறோம் அப்படிங்கும் போது ஆப்வியஸா அந்த மேட்டரை சொல்லுவாரு. சொன்னோன்னு பயங்கர அந்த இடத்துல பார்த்தா ஒரு ஸ்பெசிஃபிக்கான விஷயம் என்னன்னா சித்துவும் அர்ஷத்தையும் வந்துட்டு இந்த படம் ஃபுல்லா அவங்க வந்துட்டு கடைசியில தான் மீட் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஃபுல்லுமே அவங்க மீட்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட இந்த சீன்ல பார்த்தா 3 பேரும் ஒரே சீன்ல இருக்காங்க. இவர் ஃபோன் பேசிட்டு இருக்காரு, அந்த பக்கம் சித்து ஃபோன் கால்ல இருக்காரு, இந்த பக்கம் கதவுக்கு வெளியே ஹர்ஷத் இருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட மீட்டிங் பாயிண்ட்ங்கிற மாதிரி தான். ஸோ ஹர்ஷத்தையும் சித்து அவங்களை வந்துட்டு ஒன்னா சேர்ந்து காட்டுற அந்த சீனுங்கிறது ரொம்ப பிளாஸ்டா இருக்கணுங்கிறத பில்ட் பண்ணி கூட்டிகிட்டே போயிருக்காங்க. ஸோ இந்த ஸ்பெசிஃபிக்கா இவர் வெளியே நின்று இருக்காரு, ஒரு ஃபோன்ல பேசிட்டு இருக்காரு, அந்த விஷயத்தை வந்துட்டு தெளிவா காட்டுறதுக்கான காரணமே இது ஒரு பில்டுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஆப்வியஸா சித்து கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு அவர் இது பண்ணிடுவாரு. ஸோ சித்து தான் இந்த ஐடியாவை சொல்லுவாரு. ஸோ இந்த இடத்துலயுமே சித்து வந்துட்டு சும்மா ஒன்றும் கால் பண்ணல. ஸோ அந்த சீனுமே சும்மா எழுதாம அங்கிருந்து ஒரு லீடு அந்த கன்சல்டன்சிக்கே ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியதானே அப்படிங்கும்போது கன்சல்டன்சிக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது 48 அரியர்லாம் முடிக்கணும்னா கண்டிப்பா முடியாதுப்பா, ஒரே ஒரு வழி தான் இருக்கு அப்படிங்கும்போது என்ன சார் வழி அப்படிங்கும்போது படிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ எல்லா பக்கமும் அணகட்டுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்டர் இருக்கும்ல, அதுதான் இந்த இடத்துல. ஸோ ஆப்வியஸா இந்த டிராகன் கேரக்டர் வந்துட்டு இது நடந்த உடனே எப்படியாவது இதுல இருந்து வெளியே போயிடணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ ட்ரை பண்ணுவாரு. பட் எல்லா கடத்துலயும் அணகட்டுறானுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். எந்த பக்கம் போனாலும் ஏதோ ஒரு தடுப்புன்னு போயிட்டு இருக்கும்போது வேற வழி இல்ல படிச்சுதான் ஆகணுங்கிற சிச்சுவேஷன் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இவ்வளவு தூரம் வந்துட்டு அந்த ஹீரோயின் கேரக்டர் எக்ஸ்
கேரக்டர் ரிவீல் பண்ணிருக்க மாட்டாங்க. அது வரையும் ரொம்ப நார்மலா தான் போய்கிட்டு இருக்கும். ஸோ ஏதோ ஒரு வகையில தப்பிச்சிடலாம் ட்ரை பண்ணும்போது முடியாது, படிச்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு இதாயிட்டே இருக்கும். ஸோ ஆப்வியஸா படிச்சுட்டு ஆகும்போது ஹாஸ்டல்ல உட்காந்துருக்கும் போது அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கால் பண்ணுவாங்க, எடுக்க மாட்டாரு. ஸோ அப்புறம் தான் கிளாஸ்ல உட்காந்து அப்புறம் தான் இங்க காட்டுவாங்க. அவங்க வீட்டுல காட்டினா அவங்க அக்கா கேரக்டர் வந்து உட்காந்துருப்பாங்க. அவ ஃபோன் பண்ணா எடுக்கவே மாட்டேங்கிறான், அட்டென்ஷனே கொடுக்க மாட்டேங்கிறான். நம்ம தாண்டி அட்டென்ஷன் வாங்கணும் போது ஹாட்டா போட்டோ எடுத்து அனுப்பி விடுவாங்க. அதுவும் அந்த ஒரு தடவை பார்க்கறது வாட்ஸ்அப்ல வந்துட்டு ஒரு தடவை பார்க்குற மாதிரி போட்டோ அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அவர் எதுவும் எடுத்த பார்த்துட்டு அப்படி அது பிரதீப் கொடுக்குற அந்த ரியாக்ஷனே வந்துட்டு பயங்கர சிரிப்பா இருந்துச்சு. அந்த ஹானி ரியாக்ஷன். ஸோ அந்த ரியாக்ஷனை கொடுத்துட்டு இந்த போட்டோ காணாம போயிடுச்சு, போட்டோ அனுப்பிச்சியே இந்த போட்டோ காணாம போயிடுச்சுன்னு ஒன் டைம்ல போட்டா அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நீ எவ்வளவு லவ் பண்றங்கிறத கிஸ்ல காட்டுன்னு சொல்லிட்டு அந்த கிஸ் சீன் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல திரும்பவும் வந்துட்டு ஒரு இதா வாங்கடா படத்துக்கு போல ஆவேசம் படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஆப்வியஸா இந்த 2023 வந்துட்டு ஸ்பெசிஃபிக்கா அதை வந்துட்டு காட்டணும் 2023 அப்படிங்கிறத வந்துட்டு பண்ணும்போது ஆவேசம் படம் ரிலீஸ் ஆயிருக்கு ஃபஹத் ஃபாசில் இல்லுமினாட்டின்னு சொல்லிட்டு வாங்கடா போலாங்கும்போது இந்த இடத்துல தான் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு மேட்டர் என்னன்னா செட்டப் பே ஆஃப் இங்கேயுமே போன வீடியோல மிஸ் பண்ண விஷயம். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் சீன் இந்த ஃபைட் சீன்ல வந்துட்டு டிராகன் ஃபைட் பண்ணும்போது அங்க போயிட்டு வந்து ஜூஸா எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு கொடுக்கும். ஜூஸை குடிச்சிட்டு அங்கிருந்து போகும்போது பார்த்தா ஒருத்தன் உட்காந்து படிச்சுட்டு இருப்பான். கல்ச்சரல் சண்டை கூட படிப்பேன்னு சொல்லிட்டு மண்டையை தட்டி இருப்பாரு. அதே மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு இன்னொரு பே ஆஃப்ங்கிறது வரும். இன்னொரு ஃபைட் சீன்ல வந்துட்டு நம்மால் உட்காந்து கல்ச்சரல் சண்டைக்கு படிச்சுட்டு இருப்பாரு. கல்ச்சரல் சண்டைக்கு கூட படிப்பியானே அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு கிளாஸ் இல்லங்கும் போதுமே வந்துட்டு ஒருத்த உட்காந்து படிச்சுட்டு இருப்பான். அந்த வெங்கட் நினைக்கிறேன் அந்த கேரக்டர் நேம் கிளியரா ஞாபகம், அந்த கேரக்டர் படிச்சுட்டு இருப்பாரு. ஸோ அந்த கேரக்டர் வந்துட்டு ஏன்டா இது படத்துக்கு போது நான் படத்துக்குள்ள வரல, நான் படிக்கணும் அப்படிங்கும்போது எதை பார்த்து படிச்சுக்கிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ வாங்கலா போலாங்கும் போது ஆப்வியஸ் அந்த எக்ஸ் கேரக்டர் ரிட்டர்ன் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ மலரே நின்று அப்படின்னு சொல்லிட்டு சாங்கை போட்டு இது பண்ணிட்டு ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது கிசு ஒரு சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு பின்னாடி போய் பார்த்தா ஆப்வியஸா அந்த இடத்துல நம்ம இவர் உட்காந்துட்டு இருப்பாரு. எந்திரிச்சு பதட்டத்துல போனை போட்டு இங்க பாருங்க பொண்ணு போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் காமிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ போன் எடுத்து வச்சுட்டு அபிசா உட்காந்துருவாரு. ஸோ ரெண்டு பேத்துக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியா தான் இருக்கும். ரெண்டு பேர்த்தோட ரியாக்ஷன்ஸுமே வந்துட்டு எக்ஸ்ட்ரீமா இருக்கும். என் மைண்ட்ல இருந்தது வந்துட்டு ஹீரோ கோவமா தான் இருப்பாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா அவர் வந்துட்டு அபிசா அந்த பொண்ணு மேல கோவமா இருக்காது மாதிரி. பட் ஹீரோயின் வந்துட்டு இவ்வளவு எமோஷனை வந்துட்டு வெளிப்படுத்துவாங்கிறது அந்த இடத்துல எனக்கு நான் யோசிக்கல. ஸோ ஆப்வியஸா வந்துட்டு இந்த இடத்துல அந்த கிளாஸுங்க ஸ்டார்ட் ஆயிடும். கிளாஸ் வந்துட்டு கவனிச்சுட்டு இருப்பாரு. கிளாஸ் முடிஞ்சோடனே வெளியில போவாங்க. பார்த்தா அப்படியே ஒரு அந்த அழுகையை நிறுத்தி வச்சு போய் தண்ணி எல்லாம் குடிச்சு அந்த சீன் செம்ம சூப்பரா பண்ணியிருப்பாங்க. அனுபமாவோட இந்த ஆக்டிங்குமே சரி செம்ம சூப்பரா இருக்கும். அங்கிறது ராகவன் வந்துட்டு டக்குன்னு லேப்டாப் எடுத்து கிளம்பின உடனே ராகவன் அப்படின்னா பார்த்துட்டு இப்படி ஒன்று இது பண்ணிட்டு போவாரு. இவர் எந்த அளவுக்கு கோவத்துல இருக்காரு, இவங்க எந்த அளவுக்கு கில்ட்ல இருக்காங்க, ரெண்டு பேருமே எக்ஸ்ட்ரீம்ல இருக்காங்கிறத தெளிவா காமிச்சிருப்பாங்க அந்த சீன்ல. ஸோ இதுக்கு நடுவில் தான் இந்த மாட்டிக்கினாரு ஒருத்தர் சாங்குமே பிளேஸ் ஆயிருக்கும். ஸோ இது வந்து சித்துல இருந்தா லீடு வந்திருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கிளியரா ஞாபகம் சித்து வந்துட்டு இப்போ எனக்கு ஒரு பாட்டு பாடணும்னு தோணும் போது மாட்டிக்கினார் ஒருத்தர் அப்படிங்கிறது சாங்கிறது வரும். ஆப்வியஸா ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியே கொண்டு போயிருக்காங்க. ஸோ அந்த சாங் இருக்கும்போது ஃபுல் அந்த சாங்லயுமே வந்துட்டு ஒரு ஃபுல்லா படிச்சுட்டு இப்படி சுத்திட்டு இருக்கும்போது பின்னாடி இவங்க எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. பாத்ரூம்ல போட்டு ஒரு தர இழுத்து சம்பவங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கும். செம்ம இன்ட்ரெஸ்டிங் அந்த சாங் ஃபுல்லுமே இருக்கும். சாங் நடுவில் பாருங்க என்னை டார்ச்சர் பண்றாங்க அப்படிங்கும்போது சாண்டி மாஸ்டரோட என்ட்ரி அவரோட கேமியோ கொடுத்து ஏன்டா குழந்தைய டார்ச்சர் பண்றீங்கன்னு சொல்லிட்டு அவருமே வந்துட்டு டான்ஸ் ஆடி ஒரு வைப்னு சொல்லிட்டு பயங்கர சூப்பரா அந்த சாங் ஃபுல்லுமே இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஃபுல்லா நம்ம ஹர்ஷத் வந்துட்டு ஹோல்ட் பண்ணிருப்பாரு மொத்த சீக்வன்ஸுமே. ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு நம்ம பிரதீப் அந்த கேரக்டர் வந்துட்டு ஃபுல்லுமே வந்துட்டு செகண்டரி தான், ராகவன் செகண்டரி தான். ஃபுல் டேக் ஓவர் வந்துட்டு ஹர்ஷத்தோட இந்த குட்டி டிராகன் கேரக்டர் தான். ஸோ இதுல குட்டி டிராகன் பிளஸ் டிராகனுங்கிறது தான் இருக்கும். குட்டி டிராகன் தான் ஃபுல்லுமே ஆக்குபை பண்ணி இந்த ஹோல் சீக்வன்ஸை ஃபுல் ஆஃப் பண்ணி கூட்டு போறதுன்னு சொல்ற மாதிரி எழுதியிருப்பாங்க. ஹர்ஷத்துமே அதை சூப்பரா பண்ணியிருப்பாரு. அந்த ஹோல் சாங் அந்த மொத்தமே கூட. ஸோ இந்த இடத்துல ஆப்வியஸா மேல உட்காந்துருப்பாரு இல்லையா. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம இவங்க போவாங்க அனுப்பமா அந்த கேரக்டர் போயிட்டு டிராகன் லிவ்ஸ் ஹியர் அங்கதான் உட்காந்துருப்பாரு. முன்னாடியுமே இந்த டிராகன் லிவ்ஸ் ஹியர் தான் உட்காந்துருப்பாரு. இப்பயுமே அங்கே உட்காந்துருப்பாங்க. போனோன்னு ஃபர்ஸ்ட் ஒரு கோவம் தான் படுவாரு. நான் சொல்றதை மட்டும் கேளு அப்படிங்கும் போது வந்துட்டு ஆப்வியஸா அவங்க வந்துட்டு சாரி தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நான் இப்போ வந்துட்டு நல்லா தான் இருக்கேன், நிம்மதியாக தான் இருக்கேன், பட் இருந்தாலும் எனக்கு அந்த கில்ட்டுங்கிறது எப்பயுமே இருந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கும்போது உனக்கு நீ எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. இந்த கில்ட் மேட்டர்லாம் சொன்னதுக்கு அப்புறமா சரி எனக்கு இந்த 48 அரியர் அவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கோவப்படுவாரு. பட் கொஞ்சம் லிசன் பண்ணுவாரு. லிசன் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் காம்னஸ் ஆயிட்டு அப்புறம் தான் பேச ஆரம்பிப்பாரு. 48 அரியர் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாலே எனக்கு தலையெல்லாம் சுத்துது அப்படிங்கும்போது அவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இந்த இடத்துல செட்டப்புக்கான பே ஆஃப்ங்கிறது இருக்கு. ஏன் 48 அரியருங்கிறது இது பண்ற எத்தனையோ நம்பர் சொல்லுவாங்க. 35 இது இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் இதுல வந்துட்டு உட்கார்ந்தாலே மாதிரி பண்ணுவாங்க. நீ என்ன சென்டம் அடிக்க போற, பாஸ் மார்க் தானே வாங்க போற, இதுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி தரேன், நீ 10 வருஷத்துக்கு இது பண்ணி ரெடி பண்ணி தரேன், ஆன்சர்ஸோட ரெடி பண்ணி தரேன், நீ அதை மட்டும் படிச்சா போதும்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லுவாங்க. அண்ட் அந்த இடத்துல வந்துட்டு ஸ்பெசிஃபிக்கா அந்த 96% நீ ஸ்கூல்ல வாங்கன்னு சொல்லிட்டு சீன் போடுவல்ல அந்த மாதிரி படி அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மேட்டர் வந்துட்டு அந்த அந்த ஃபோர் ஷேடோ அந்த செட்டப்புக்கு இந்த வந்துட்டு பே ஆஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த காமிச்சிருப்பாங்க.
அது ரொம்ப அழகா இருந்தது. ஸோ அங்கிருந்து வந்துட்டு சரி சொல்லிட்டு ஒரு படிக்க ஆரம்பிப்பாரு. தான் மனமே மனமே சாங் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். ஸோ படிக்க ஆரம்பிப்பாரு. மனமே மனமே அந்த சாங் ஸ்டார்ட் ஆகணும்னா அது வந்துட்டு ஒரு இதுல போய் ஸோ அதுக்கு நடுவுல தான் இந்த கல்ச்சுரல் சீனுங்கிறது நடக்கும். ஸோ அந்த நடுவுல வந்துட்டு கல்ச்சர்ஸ் நடந்துட்டு இருக்கும். கோலம் சூப்பரா இருக்குங்கும் போது வந்துட்டு சிரிக்கிறாங்களே எப்ப லவ் சொல்லி செருப்படி வாங்குறதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஒரு லீடு வரும். ஸோ இவர் லவ் சொல்ல போறாருங்கும் போது வந்துட்டு ஆப்வியஸா அந்த அதர் காலேஜ் பசங்க ராக்கெட் விடுறாங்கும் போது அங்கிருந்து லீட் ஆகி குட்டி டிராகன் போயிட்டு அடிச்சு அடி வாங்கி டிராகன் கிட்ட வருவாரு. ஸோ டிராகன் கிட்ட வந்து இந்த மாதிரி அடிச்சிட்டாங்கும் போது அங்க படிச்சுக்கிட்டே ஃபைட் பண்ற அந்த சீனுங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். ஸோ இதை நான் படிச்சுட்டே ஃபைட் பண்றேன்னு சொல்லிட்டு அங்க ஃபைட் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு ரெண்டு அறை வருது அந்த மாதிரி இது வரும் அந்த படிப்பாரு. படிச்சுக்கிட்டே ஃபைட் வந்துட்டு சூப்பரா காமிச்சிருப்பாங்க. அந்த ஃபைட்டோட முடிவுல ஆப்வியஸா எக்ஸ்டிங்விஷர் எடுத்து திரும்பவும் அடிச்சு இது பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. டிராகன் நீ ஃபயர் அப்படிங்கும் போது வந்துட்டு டே இப்படிலாம் இருக்காதடா தயவு செஞ்சு ஒழுங்கா படிச்சு இது பண்ற வழியை பாடுறாங்க போது ஐயா பூமர்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு தெளிவா இந்த ஜென்ரேஷனுங்கிறத காமிச்சிருப்பாங்க. ஸோ போன ஜென்ரேஷன் இவர் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்காருன்னா இந்த ஜென்ரேஷன் ஃபுல்லா வேற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ ஆப்வியஸா டிராகனை பார்த்து தான் குட்டி டிராகன் வளர்ந்தாலுமே சில விஷயங்கள் வேறுபடும். அவரே சொல்லியிருப்பாரு நான் உன்னை மாதிரி வந்துட்டு சுத்தமா கிடையாது, ஃபுல்லும் கிடையாது, நீ வந்துட்டு ஒரே பண்ண லவ் பண்ணி ஒரே இதுல இருந்த நான் இல்லை, நான் வந்து சுச்சுவேஷன்ஷிப் அந்த ஷிப் இந்த ஷிப் அப்படிங்கும்போது பொண்ணு உங்களோட நான் எந்த ஷிப்ல இருக்கேன் வெக்கேஷன் ஷிப் நான் ஐவி பொண்ணு மட்டும் லவ் பண்ணிருப்பேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சில விஷயங்கள் டைனமிக்ஸ் ஆக்ட் பண்றதுங்கிறது அந்த டிராகன் டு குட்டி டிராகன் இந்த டிரான்சிஷன் வந்துட்டு கொஞ்சம் டிஃபரா காட்டுது. ஏன்னா மொத்தமாவே டிராகன் மாதிரியே தான் குட்டி டிராகன் அப்படிங்கறத வந்துட்டு பொதுவா காட்டாம குட்டி டிராகனுக்கு சில ஆக்சன்ஸ்ங்கிறது இருக்குங்கிறத தெளிவா இந்த இடத்துல காமிச்சிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த குட்டி டிராகன் வந்துட்டு பூமரு அப்படிங்கும்போது சொல்லும்போது ஆமா பட்டம் சொன்னா நீ வந்துட்டு பூமருங்க அந்த இடத்துல ரிவீல் பண்ணுவாரு. அந்த டீச்சர் இருக்காங்களா அவன் தான் எக்ஸ் உன்னைய மாதிரி இருந்ததுனாலதான் உன்னைய பார்க்கும் போது தான் தெரியுது அவன் ஏன் என்னை விட்டு போனா அப்படிங்கும் போது வந்துட்டு சரி நீயே சொல்லிட்ட இதுக்கப்புறம் படிச்சுதான் படிச்சு தொலைறேன்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. ஸோ அங்க இருந்து திரும்பவும் மனமே மனமே சாங் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகி படிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் சாங்ல வந்துட்டு முடிச்சுட்டு இந்த ஃபைட்டுக்கு போயிட்டு இந்த செகண்ட் ஆஃப் சாங்குள்ளேயே 47 அரியரோட அந்த மாட்டேஜை ஃபுல்லா காமிச்சிருவாங்க. ஸோ இந்த 47 அரியர் ஸோ இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்கா என்ன ஒரு நான் விஷயம் கவனிச்சேன் அப்படின்னா எல்லா எக்ஸாம்ஸ்லயும் வந்துட்டு ஒரு 10 பேர் தான் உட்காந்துருப்பாங்க. ஏன்னா அரியர் எக்ஸாம் சொல்லும் போது எத்தனை பேர் இருக்க போறாங்க. ஸோ இந்த 47 பேப்பருமே வந்துட்டு அதாவது 47 பேப்பர் அந்த 43 பேப்பர் வந்துட்டு மொத்தமா அரியர்ஸ், இந்த 6 பேப்பர் தான் வந்துட்டு சம்மில் எழுத போறது. ஸோ அந்த அரியர்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாத்தையுமே தனியாக தான் உட்காந்துருப்பாரு. ஸோ கூட்டம் வந்துட்டு ஒரு 10 பேர் 15 பேர் அந்த மாதிரி உட்காந்து எழுதுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ கடைசியாக அந்த சாங்க்கு முடிவில் வந்துட்டு ஒரு சில எக்ஸாம்ஸ் மட்டும்தான் கூடுதல் எழுதுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அப்படின்னா கடைசி 48வது பேப்பர் எழுத போற சமயத்துல தான் கான்ஃபிளிக்ட்ங்கிறது ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஸ்பெசிஃபிக்கா நம்ம பரத்வாஜ் இன்டர்வியூல நம்ம சொல்லியிருந்த விஷயங்கிறது எனக்கு ரொம்ப ஆஸ்பைரிங்கா இருந்துச்சு. எப்படா இப்பெல்லாம் யோசிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு 48வது அரியர் இந்த அரியரை வந்துட்டு அவர் சொதப்பணும். எப்படி சொதப்பலாம்? சும்மா வந்து சொதப்பிற மாதிரி காட்டக்கூடாது இல்ல, எப்படி சொதப்ப இதை மட்டும் கொஞ்சம் ரிவர்ஸ்ல சொல்றது ரொம்ப அழகா இருந்துச்சு. அவர் சொன்னதை கொஞ்சம் டைசெக்ட் பண்ணி நான் சொல்றேன். எப்படி சொதப்பலாங்கும் போது வந்துட்டு இந்த தூங்குற மேட்டர். ஸோ செட்டப் வந்துட்டு அங்க பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல இவர் தூங்கணும் அப்படின்னா இவர் நைட்டும் தூங்காம இருக்கணும். அவர் இதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த இவர் நைட் ஃபுல்லா தூங்காம இருந்தாரு அப்படின்னா இவர் எக்ஸாம் ஹால்ல போய் தூங்கலாம். நைட்டு ஃபுல்லா தூங்காம இருக்கிறதுக்கு வந்துட்டு இவர் படிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாமா? அப்படி சொன்னா அவ்வளவு ஜஸ்டிஃபைங்கா இருக்குமா? அப்ப என்ன பண்ணலாம்? ஸோ இதுக்கு வந்துட்டு என்ன பண்ணலாம் போது ஹீரோயின் மேட்டர் உள்ள வருது, பர்த்டேவும் உள்ள வருது. ஸோ அப்வியஸா அன்னைக்கு நைட்டு உட்காந்து படிச்சிட்டு இருக்காங்க. டிராகன் குட்டி டிராகனுமே இருக்காரு. ஸோ இதுல சித்து அண்ட் ஹர்ஷத் அந்த கமர்ஷியலிசமும் வரணும், அதே மாதிரி இதுவும் செட்டப் ஆகணும். ஹர்ஷத் உட்காந்து இருக்காரு, ஹர்ஷத் கூட உட்காந்து படிச்சிட்டு இருக்காரு, லாஸ்ட் யூனிட் படிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்துட்டு கார் எடுத்துட்டு நம்ம இவங்க வராங்க. ஸோ கார் வேணும். ஸோ இவங்களை மீட் பண்ண போறாங்கன்னா கார் வேணும். வெள்ளூர்ல இருக்காங்க, சென்னை 3 hours, அதுக்கு ஒரு கார் வேணும். ஸோ ஆப்வியஸா ஹீரோயின் அவங்க எக்ஸ் வந்துட்டு கார்ல வராங்க, கேக் கொண்டு வராங்க. கேக் கொண்டு தான் எனக்கு தலை உனக்கு பர்த்டேவா அப்படிங்கும்போது ஆமாண்டான்னு சொல்லிட்டு பர்த்டே கேக் வெட்டுறாங்க. ஸோ இது ஆப்வியஸா வந்துட்டு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அங்க சித்து இங்க ஹர்ஷத்துங்கிற அந்த செட்டப் பே ஆஃப். இது வந்துட்டு ஒரு சின்ன கோயின்சிடன்ஸ். கேக் வெட்டிட்டு இருக்கும் போதே வந்துட்டு தலை உன்னுடைய ஒரிஜினல் ஆள் கால் பண்ணும் போது ஸ்பீக்கர்ல போடுறாங்க போது ஸ்பீக்கர்ல போட்டா வந்துட்டு என்ன பர்த்டே விஷ் தானே அப்படிங்கும்போது வந்துட்டு யாருக்கு பர்த்டே அப்படின்னா சும்மா நடிக்காதங்கும் போது நம்ம கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சரி உனக்கு நேர்ல பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசையா இருக்கு அப்படிங்கும்போது ஆமா எனக்கும் தான் ஆசையா இருக்கு, என்ன பண்றது இங்க ஒரே வேலையா இருக்குங்கும் போது அதனால தான் நான் பாம்பே ஏற்பாட்டுக்கே வந்துட்டேனே அப்படிங்கும்போது தான் மிகப்பெரிய ஒரு ஹாப்புங்கிறது இருக்கும். ஸோ அங்க இடத்துல எக்ஸென்ட்ரிக்கான அந்த ஐகானிக்கான அந்த பிரதீப் வந்துட்டு வெளியில வருவார். உத்தமன் பிரதீப்போட அந்த கேரக்டரைசேஷன் இந்த சீன்லயும் இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம அஸ்வத் வந்துட்டு மாற்றுறது, கௌதம் கேரக்டர் வந்துட்டு மாற்றுறது நான் மறந்துட்டேன். கௌதம் கேரக்டர் இடத்துல மாட்டிக்குவார் இல்லையா? ஸோ ஆப்வியஸா அந்த டீச்சர் வந்துட்டாங்கும் போது வந்துட்டு மிஷ்கின் சார் கிட்ட போய் சண்டை போடுவாரு. எதுக்காக என் எக்ஸையை கொண்டு வந்து இது பண்ணுங்கும் போது அது ஓன் எக்ஸா, அவ நல்லா படிக்க போனாச்சா உன்னைய போய் இப்படி லவ் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. அவருக்கு எந்த இன்டென்ஷனுமே கிடையாது, ரொம்ப அது கோயின்சிடன்ஸ். வந்து அவர் வேலையை விட்டு தூக்கும் போது வந்துட்டு அவர் நல்லா படிச்சு நல்ல பிளேஸ்மெண்ட்ல வந்திருக்கு, அவர் எப்படி நான் வேலையை தூக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாரு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஸ்பெசிஃபிக்கா அவர் நான் காலேஜ் விட்டு போப்பான்னு சொல்லிட்டு துணியெல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கும்போது தான் வந்துட்டு சித்து அது அன்பு கேரக்டர்
ஃபோன் பண்ணுவாரு, டே நான் கிளம்பி வர போறேன்னாங்க போது தயவு செஞ்சு வந்துடாத 48 பேப்பர் எழுதி பண்ணிரு அப்படிங்கும்போது, ஏன் என்னாச்சுக்கும் போது நம்ம கிரிக்கெட் வாட்ஸ்அப் குரூப்பை பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த இடத்துல டேரக்டா நியூஸ் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லாம கிரிக்கெட் வாட்ஸ்அப் குரூப், ஏன்னா அந்த கிரிக்கெட் வாட்ஸ்அப் குரூப்ல தான் கௌதம் இருக்காருக்கும் போது கௌதம் வந்துட்டு மாட்டிக்கிட்டா இருக்கும்போது அந்த கிரிக்கெட் வாட்ஸ்அப் குரூப்லயே அது தெரியுதுங்கிறது ஒரு சின்ன ஒரு அழகான டீட்டெயில்ஸ். அதுல வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப்ல பாருங்க போது அபிசா வந்துட்டு அவர் மாட்டிக்கிட்டாருங்கிற மேட்டர் ரிவீல் ஆயிருக்கும். ஸோ அவர் மாட்டிக்கிட்டாருன்னா நீயும் மாட்டிடுவா, தயவு செஞ்சு எழுதி பாஸ் ஆயிருக்கும் போது வேற வழி இல்லை. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு எக்ஸென்ட்ரிக்கான அந்த சாட்டை எடுத்து பெல்ட் எடுத்து அடிச்சுக்கிறது, அந்த வாட்டர் கேன் அந்த இது. ஸோ இந்த இடத்துல சின்ன சின்ன இந்த உத்தமன் பிரதீப்பான அந்த கேரக்டரைசேஷன் உள்ள வருது, கதர்றாரு அந்த தண்ணி கேன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்லயே இந்த லவ் டுடேலயுமே தண்ணி கேன் இருக்கும். அதுக்கான ஒரு சின்ன ரெஃபரன்ஸுக்கு மாதிரி தண்ணி கேன் எடுத்து அப்படியே குடிக்கிறது, அந்த கிரிக்கெட் பேட் எடுத்து அடிக்கிறது, பெல்ட் எடுத்து சாட்ட மாதிரி அடிச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க. அந்த லுங்கியோட குடுகுடுன்னு ஓடி போய் சார் நான் படிக்கிறேன் சார்னு சொல்லிட்டு அந்த எக்ஸென்ட்ரிக்கான சீனுங்கிறத காமிச்சிருப்பாங்க. அது உத்தமன் பிரதீப் கேரக்டரைசேஷன். அதே மாதிரி இங்கேயுமே வந்துட்டு இந்த பொண்ணு நான் பாம்பே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல உடனே ஐயோங்கிற மாதிரி ஆயிடும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் என்ன பண்றதுக்கும் போது எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டே வருவாரு. ஒரு எக்ஸென்ட் வரையும் ஒரு எக்ஸிட் வரையும் போவார், அந்த கார்னர் வரையும் போவாரு. நான் வேலை இருக்கு வர முடியாதுன்னு சொல்லி தடுத்துக்கிட்டே இருப்பாரு. அந்த பொண்ணு முடியாதுன்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது வேற வழி இல்லைங்கும் போது அங்கதான் டிராகன் வழியில விளையாடு. இவ்வளவு நேரம் வந்துட்டு அந்த டிராகன் இல்லாம ராகவனா இருந்தவர் டிராகனா யோசிக்கும் போது சோ ஆப்வியஸா நம்ம ஏதாவது ஒண்ணு சொல்லி தப்பிக்கணும் அப்படிங்கும்போது ரொம்ப ஒரு இதா வரும் இல்லையா. சோ அப்படி ஒரு பொய் தான் வந்துட்டு நான் சென்னையில இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரேக்கப் வரையும் போய் பிரேக்கப் கிட்ட வரும்போது நான் சென்னையில இருக்கேன், நான் உனக்காக கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அதில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லுவாரு. கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன், நான் வந்துட்டு சர்ப்ரைஸ் பிரேக் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தா நீ வந்துட்டு மேரேஜ் பிரேக் பண்ணுறேன்னு சொல்றியே அப்படிங்கும்போது சாரி சரின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க பார்த்த உடனே அடுத்து எனக்கு சென்னை ஃபிளைட் வந்து டிக்கெட் இருக்காங்க போது ஒரே ஒரு டிக்கெட் தான் மேம் இருக்குன்னு சார் டிக்கெட் கொடுங்க சொல்லி டிக்கெட் வாங்கும்போது மேம் ஆல்ரெடி ஃபிளைட் வந்துட்டு கிளம்பும்போது நீங்கள் ஓடி தான் போய் ஆகணும் போது சேரா நான் வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஓடிடுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு எக்ஸென்ட்ரிக்காக பயங்கரமாக கத்தி இந்த ஒரு சீனுங்கிறது பயங்கர சூப்பராக போயிருக்கும். ஸோ கத்தினோடனே ஐயோ அடுத்து என்ன பண்ணுறதுங்கும் போது ஆப்வியஸாக சென்னை போயாகணும். ஸோ கார் சாவி கொடு, கார் இருக்கும் கார் சாவி கொடு அப்படிங்கும்போது காலையில் 9 மணிக்கு எக்ஸாம் போது போறதுக்கு 3 மணி நேரம் வரதுக்கு 3 மணி நேரம் அங்க கூட 1 மணி நேரம்னாலும் வந்துடலாம், நீ கார் சாவியை கொடுன்னு சொல்லிட்டு காரை வாங்கிட்டு கிளம்பும்போது ஹர்ஷத் அந்த இது குட்டி டிராகன் அவரையும் விட்டு கூப்பிட்டு ஸ்ரீவா நீ வா அப்படிங்கும்போது நான் எதுக்கு வரணுங்கும் போது படிக்கணும்டா லாஸ்ட் யூனிட் படிக்கணும்டான்னு சொல்லிட்டு அவரை தூக்கி வண்டியில போட்டு படிச்சுக்கிட்டே போவாங்க. அவர் படிக்க ஒரு வண்டி விட்டே போவாரு. தலை செம்ம சூப்பரா ஓட்டுற அர்ஜுனவெளி சாங் போட்டுக்கலாமா மூட்டு படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டே வந்துட்டு போவாங்க. ஸோ ஆப்வியஸா வந்துட்டு இங்க போயிட்டு இருக்கும் போது தான் வந்து நடுவுல படிச்சுட்டே போயிட்டு இருப்பாங்க. திடீர்னு நடுவுல வந்துட்டு நம்மால் வந்துட்டு கேட்பாரு, தலை கிஃப்ட் வாங்கி தரேன்னு சொன்னீல, ஒரு சின்ன செட்டப் தான் பாருங்க. டயலாக்ல வந்துட்டு கிஃப்ட் வாங்கி தரேன்னு சொல்லிட்டாரு. அதை ரினியூவ் பண்றது வந்துட்டு நம்ம ஹர்ஷத்தோட இந்த கேரக்டர். ஸோ கிஃப்ட் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா ஐயோன்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு அன்புக்கு ஃபோன் பண்ணி கிஃப்ட் வந்துட்டு வேணும் அப்படிங்கும்போது ஆப்வியஸா இந்த இடத்துல அந்த பொம்பளை சொக்குங்கிற அந்த கேரக்டர் யூஸ் ஆகுது. ஏன்னா சும்மா நினைச்சு கொண்டு அந்த கேரக்டர் வைக்கல, அவர் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்கா அவர் வந்துட்டு ஆள்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. ஸ்டார்டிங் சீன்ல அந்த கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் ஆகும்போது பேசிட்டு இருக்கும்போது ரேஷ்மாவா இதுவா அதுவான்னு சொல்லிட்டு கேட்கும்போது என் ஆள் மச்சான ஆல அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. ஆப்வியஸா அவரோட பேரு பொம்பளை சோக்கா, ஆப்வியஸா அவருக்கு வந்து நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கும்போது அதே மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்னா அந்த பொண்ணுங்களை பத்தி பொண்ணுங்களோட சைக்காலஜி பத்தி தெரிஞ்ச ஒரு பையன் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த சீன் ஸ்பெசிஃபிக்கா அந்த இடத்துல வச்சிருக்காங்க. ஸோ இந்நேரத்துல ஒரு பொண்ணுக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னா என்ன கடை இருக்கும், என்ன மாதிரி கிஃப்ட் கொடுக்க முடியுங்கிறது அவருக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்பெசிஃபிக்கான அந்த கேரக்டர். அப்பயுமே அவர் வந்துட்டு ஒரு பொண்ணுகிட்ட தான் பேசிட்டு இருப்பாரு, 5 கிஸ் கொடுங்கும் போது கொடுத்துட்டு இருப்பாரு. அப்பதான் வந்துட்டு பொம்பளை சோக்கு லைன் நேரத்துல பொண்ணுங்களுக்கு பிடிக்கிற கிஃப்ட் ஏதாவது கிடைக்க மாட்டாங்கும் போது ஆப்வியஸா ஒரு பூவும் ஒரு பறக்கிற அந்த பலூனும் வாங்கிட்டு வந்துட்டு ஏர்போர்ட்ல நின்று இருப்பாங்க. ஆக்சுவலா அர்ஷத் கான் அண்ட் வீச்சஸ் ஃபர்ஸ்ட் போஸ்டர் வரும்போது ஏர்போர்ட்ல 2 பேரும் நிக்கிற மாதிரி தான் ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. அதுல இந்த பூமே வச்சிருக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. சின்ன போட்டோஷூட்ல வந்துட்டு அப்படி எடுத்திருக்காங்க போல இருக்கு. ஸோ ஏர்போர்ட்ல இவங்க மீட் பண்ண போறாங்கிறது வந்துட்டு படத்துல ஃபோர் ஷேடா பண்ணல, போஸ்டர்லயே ஃபோர் ஷேடா பண்ணிட்டாங்க. ஏர்போர்ட்ல அங்க மீட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மேட்டர். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நேரா ஏர்போர்ட் வந்துட்டு போன உடனே உள்ள போனோன்னு அந்த பூவை தூங்கிட்டு போயிருவாரு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு கட்டு சீன் இங்க நிற்கும். சரி இங்க நிற்கும் போது வந்துட்டு நம்ம அர்ஷத் வந்துட்டு ப்ரோ நீங்க தான் அன்புவா அப்படிங்கும்போது தேட்டரை பிரிச்சு ஆஃபீஸர் 2 மீட் பண்ண உடனே நீங்க தான் அன்பா அப்படிங்கும்போது ஆமா நீ யாரு அப்படிங்கும்போது நான் குட்டிடுறேன் நீ தான் அந்த பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஸோ நான் வந்துட்டு படிப்பு முடிச்சுட்டு வேலை தர்றதுக்காக சென்னையில் செட்டில் ஆகிறேன் இருக்கேன், இஃப் யூ டோன்ட் மீன் உங்க ரூம்ல வந்து சந்திக்கலாமா அப்படிங்கும்போது சத்தம் தானே வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல விஜய் சித்துமே மென்ஷன் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா விஜய் சித்து ஆஃபீஸ் அப்படிங்கும் போதே வந்துட்டு எல்லாம் சத்திர மாதிரி வந்து இருந்துட்டு போறீங்களா, ஒருத்தரும் வேலை பார்க்கறடா அப்படிங்கிறத அடிக்கடி அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார் விளாக்ஸ்ல. அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த டைலாக் பேசுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலுங்கிறது இருந்தது. சத்தரம் தானே வா வந்து தங்கிக்க அப்படிங்கும் போது வந்துட்டு நான் பிள்ளைங்கெல்லாம் கூப்பிட்டு வருவேன் பரவாயில்லையாங்கும் போது வந்துட்டு இதை புரிய அப்படிங்கும்போது போயிட்டு அடிப்பாரு. ஸோ ஆப்வியஸா இதுவுமே அந்த ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. இன்டென்ஷனலா பண்ணாங்களா கோயின்சிடன்ஸா என்னங்கிறது தெரியல. ஹர்ஷத் வந்துட்டு இந்த பொண்ணுங்களை பத்தி எப்பயாவது இந்த விளாக்ஸ்ல வந்துட்டு ரொம்ப இதா பேசும்போது அடிங்கிறது ஹர்ஷத்துக்கு விழுகும். அதுக்கேற்ற மாதிரி இங்கேயுமே வந்துட்டு நான் கேர்ள்ஸை கூப்பிட்டு வருவேங்கும் போது அடி சமத்தியா விழுகும். ஸோ இங்க இருந்து கட்டாய சீன் வந்துட்டு ஏர்போர்ட் உள்ள போகும். ஸோ பூங்கத்தை கொண்டு கொடுத்த உடனே வந்துட்டு
ஆஃபீஸில் அவங்க ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவாங்க, இந்த மாதிரி என்னை வந்துட்டு யூஎஸ்ல வந்துட்டு ஒரு இது இருந்தது, ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன், அவன் வந்துட்டு என்னை ஏமாத்தினா, அதனால தான் வந்துட்டு அவனை நான் விட்டுட்டு வந்தேன், அதான் பிரேக்கப் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீ வந்துட்டு என்னை ஏமாத்துற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு, இது தப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது தான் வந்துட்டு என்ன மேலே சதிச்சு சத்தியம் பண்ணு, நீ ஏமாத்தலன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணு அப்படிங்கும்போது ஆஃபீஸா அவர் வந்துட்டு போய் சத்தியம் பண்ணுவாரு. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நமக்கு இன்னும் அந்த இடத்துல வந்துட்டு ஒரு டக்குன்னு இல்ல பல்லவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வந்துட்டு அதுக்கப்புறம் நிறுத்திட்டு சத்தியமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அது ஏன் அப்படின்னா அந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்கா அவர் வந்துட்டு சொல்லிடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கிறது வரும், நமக்கே வரும். இவ்வளவு தூரம் நல்லவனா திருந்திட்டான், அதனால சொல்லிட்டா புரிஞ்சுப்பாங்க, அதனால சொல்லிட்டு தப்பு இல்லை அப்படிங்கிறது இது வந்துட்டு நமக்கே வரும். அதுக்கேற்ற மாதிரி அவருமே சொல்ல வந்துட்டு அதுக்கப்புறம் இல்ல இந்த ஒரு அரியர் தானே, இந்த ஒரு அரியர் இது பண்ணிட்டா இதை மட்டும் முடிச்சுட்டா இதுக்கப்புறம் இது யாருக்குமே தெரிய போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி தான் இல்ல பல்லவி சாரி இது சத்தியமா அப்படிங்கிற மாதிரி சத்தியம் பண்ணிட்டு போவாரு. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு 180 டிகிரி ஷார்ட் ஒன்று வச்சிருப்பாங்க, அவரே ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருந்தாரு டேரக்டரே. அந்த 180 வைக்கும்போது வந்துட்டு இந்த பக்கம் இவங்க ஒரு நிம்மதி ஒரு ஹாப்பினஸோட இருக்காங்க, 180 டிகிரி இருந்தா அந்த பக்கம் வந்துட்டு ஒரு சேட் அந்த ஒரு கில்ட் அப்படிங்கிறது அவருக்குள்ள இருக்குங்கிறத தெளிவா சொல்லியிருப்பாங்க. அந்த ஷார்ட் அந்த ரியாக்ஷன் ஷார்ட்லயே ஸோ முடிஞ்ச ஒன்றும் ஆஃபீஸா காலத்து திரும்பி வந்துட்டு இருப்பாங்க. ஸோ திரும்பி வந்துட்டு இருக்கும்போதே லைட்டா அவருக்கு அந்த இதுங்கிறது இருக்கும். ஸோ அங்கேயே படிச்சுட்டு இருக்கும்போது படிச்சு முடிச்சாச்சு தலை அப்படிங்கும்போது வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு அப்படியே தூங்குறோம், அப்படியே போவாரு. தலா எந்திரி அப்படிங்கும்போது என்ன தலைச்சு சரி வா டீ குடிச்சு போலாமா அப்படிங்கும்போது இதனால டைம் ஆயிடுன்னு சொல்லிட்டு வண்டி ஓட்டி போயிட்டு இருப்பாரு. ஸோ அதுல இங்கேயே லைட்டா ஃபோர் ஷாட் பண்ணிட்டாங்க, அவருக்கு தூக்கம் வருது அப்படிங்கிறத வந்துட்டு. ஸோ நான் தூங்குறேன்னு சொல்லிட்டு டிராகன் அந்த குட்டி டிராகன் வந்துட்டு தூங்கிடுவாரு. ஸோ ஆஃபீஸா காலையில கரெக்டா போன உடனே இந்த குட்டி டிராகன் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஷர்ட்ல எடுத்து வந்துருவாங்க. டிராகனுக்கு வந்துட்டு இவர் வந்துருவாரு. ஸோ நான் போய் பாத்ரூம் போயிட்டு கொஞ்சம் லேட்டா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போவாரு. இவர் வந்துட்டு சரி வெளியே வந்தோம்னா அந்த இடத்துல வந்துட்டு கீர்த்தி தான் வந்திருப்பாங்க. கீர்த்தி வந்துட்டு ஒரு ஷர்ட்டு பின்ஸ் எல்லாமே கொண்டு வந்து இந்த ஹால் டிக்கெட் ஐடி கார்டு இது பென்ஸ் இது ஷர்ட் ஒன்று உனக்கு உள்ள போய் இது பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடியுமே ஒரு சீன்ல வந்துட்டு அந்த கேக் கொண்டு வரும் போதுமே வந்துட்டு இது நாளையோட ஒன்று பார்க்க போறதே இல்லை, அதனால இதை வந்துட்டு ஒரு எண்டிங் வந்துட்டு நல்லா ஒரு ஹாப்பியான எண்டிங்ல முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணேன். அதனால அப்படிங்கும்போது சார் நானே உன்ட்டு சொல்லணும்னு நினைச்சேன், கல்யாணத்துக்கு வர சொல்லி நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன், நீ கல்யாணத்துக்கு வந்துரு அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல ஆப்வியஸா இதை கொடுத்த உடனே டக்குன்னு ஒரு கிளம்பிட்டு திரும்பி வருவார். திரும்பி வந்துட்டு முதல்ல இருந்து நீ தான் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்க, நான் வாங்கிட்டு மட்டும் தான் இருக்கேன், இப்பவுமே அதே தான். ஸோ இந்த இடத்துல எனக்கு தான் ஒரு கில்ட் ஃபீலுங்கிறது இருக்குதான் செய்யுது. ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒருவேளை நீ எனக்கு நீ பிரேக்கப் பண்ணும்போது வந்துட்டு நான் இது பண்ணி 48 நான் படிக்கிறேன் அப்படிங்கிற சொல்லியிருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது இல்லை அப்படிங்கிற சொல்லிட்டு ஒரு சின்ன ஹக் கொடுத்துட்டு போயிருப்பாரு. ஸோ அந்த ரியாக்ஷன் ஷாட்டை அனுபமா கேரக்டர் தான் வச்சிருப்பாங்க, கீர்த்திக்கு தான் வச்சிருப்பாங்க. ஸோ கீர்த்தி வந்துட்டு ஃபீல் பண்ற மாதிரி அழுகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ ஆப்வியஸா எக்ஸாம் போனதுக்கு அப்புறம் அவர் நல்லா தான் எழுதுற மாதிரி அது எக்ஸாம் இது சரியா இருந்திருக்கும், கரெக்டா ரீச் ஆயிடுவாரு. ஸோ எல்லாம் எழுதிட்டு எல்லா ஆன்சருமே தெரிஞ்சிருக்கும், எல்லாமே கரெக்டா இருக்கும். பட் சிச்சுவேஷன் இடத்துல தப்பா போயிடும், சிச்சுவேஷன் தான் அந்த இடத்துல எதிரியா மாறிடும். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அவர் தூக்கம் வந்துடும். தூக்கம் வந்த உடனே டக்குன்னு இந்த ஃபிளாஷ்பேக் தான் அவங்க போவாங்க. ஸோ முன்னாடியே வந்துட்டு இதே மாதிரி விஷயம் நடந்திருக்குங்கிறது அது ஏன் ஃபோர்ஷாடோ அவர் வந்துட்டு போதையில போய் விழுந்து அடி விழுந்தது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்கலாம் ஈஸியா. அவர் போதையில் இருந்தாரு அதனால போய் விழுந்தாருன்னு சொல்லிட்டு. எதனால அவர் வந்துட்டு இந்த மாதிரி அப்படின்னா இதுக்கு ஒரு செட்டப் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த இடத்துல அந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கு, அதே மாதிரி இப்போ நடக்குதுங்கிற மாதிரி தூங்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ லாஸ்ட் 1 hour இருக்கும்போது வந்துட்டு 10 நிமிஷம் தூங்கி இருந்துருச்சுருங்க, அதுக்கப்புறம் சரியானு சொல்லியிருப்பாங்க. 10 நிமிஷம் தூங்க சொல்லிட்டு கையை வச்சது கடைசி 10 நிமிஷம் தான் இருக்குங்கிற சிச்சுவேஷன் வந்துடும். ஸோ அதனால வந்துட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே எழுதுவாரு. இந்த ஆக்டிங் இது அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. அந்த பிரதீப் ரங்கநாதனோட ஆக்டிங் பீக்குன்னே சொல்லலாம். அது செம்ம சூப்பரா ஆக்ட் பண்ணியிருந்தாரு. இந்த ரியாக்ஷன் வந்துட்டு செம்ம சூப்பரா இருந்துச்சு. கஷ்டப்பட்டு என்னமோ கிறுக்கி எழுதிட்டு இருப்பாரு, பார்த்தா அதுக்கப்புறம் பேப்பர் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அப்படியே போய் பாத்ரூம் நின்று மூஞ்சில தண்ணி அடிச்சுட்டு இருப்பாரு. ஸோ அந்த இடத்துல கட் பண்ணிட்டு நமக்கு இங்கே வந்துருவாங்க 2018 அங்கே வந்து 2020க்கு வந்துருவாங்க. ஸோ அந்த இடத்துல நமக்கு படம் முடிய போகுதுங்கிற அந்த ஃபீலுங்கிறது வந்துடும். அவிசா வருஷத்தை போட்டு எண்டிங்க்கு வந்துட்டாங்க, ஸோ எங்க தொடங்கினாலும் அங்கேயே வந்துட்டாங்கிற ஒரு ஃபீலுங்கிறது இருக்கும். ஸோ இந்த இடத்துல அப்படி மிஸ்கின் சாரோட அந்த கேரக்டர் தான் வந்துட்டு இப்போ வருஷம் இவனை வந்துட்டு நான் ஃபெயிலியருக்காக தான் இவனை போட்டோ காமிச்சிட்டு இருக்கேன், ஆனா இப்போ வந்துட்டு அப்படி இல்லை, இவனை வேற ஒரு விஷயத்துக்காக காட்டுறேன். இவன் வந்துட்டு 48 அரியர் வந்துட்டு கிளியர் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்தவன், அவன் என்ன பண்ண தெரியுமா, அந்த ராஸ்கல் என்ன பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது திரும்ப ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் போகும்போது ரிசல்ட் வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காரு, டேபிள் தட்டிட்டே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. என்னடா அப்படிங்கும்போது வந்துட்டு ஒரு விபி ஒன்று கூப்பிடுறாங்க போது அங்கே போனோம்னா எல்லாத்துக்கும் பேக்ரவுண்ட் செக் பண்ணிச்சு, உனக்கு மட்டும் தான் பண்ணல, நீ ஏஜிஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ் தானே, உடைய பேட்சை சொல்லு அப்படிங்கும்போது வந்துட்டு 2018 அப்படி சொல்லுவோம்னா பதட்டத்திலேயே இருப்பாரு. அந்த ஃபோன் பண்ணா வந்துட்டு இந்த மாதிரி டி ராகவன் 2018 பேட்ச் அப்படிங்கும்போது வந்துட்டு அவரும் பதட்டமே சார் இந்த மாதிரி அப்படிங்கும்போது வந்துட்டு என்ன பண்ணுறது சொல்லிட்டு ஃபோன் எடுத்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அனுப்பமா அவங்க கம்ப்யூட்டர்ல போட்டுட்டு இருக்காங்க. பாஸ் அப்படின்னு தெரிஞ்சோன்னு சார் பாஸ் பண்ணிட்டு கிளியர் பண்ணிட்டாங்க போது ஹி அப்படியே இது அப்படிங்கும்போது வந்துட்டு ஆஃபீஸர் ஜிபிஎன் சார் வந்துட்டு சின்ன விளையாட்டா வந்துட்டு என்னடா இல்லைங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை அவர் வந்துட்டு ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கும்போது இந்த இடத்துல மறுபடியும் அந்த எசென்ட்ரிக்கான பிரதீப் வந்துட்டு திரும்பவும் பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல அப்படியே கத்தி அப்படிங்கும்போது வந்துட்டு என்னடாச்சுன்னா அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார் அப்படிங்கிற ஐகானிக்கான டைலாக சொல்லிட்டு அவர் வெளியே போவார். அப்படியே சும்மா இதை அப்படி தட்டி விட்டு அப்படியே போவார். ஸோ இந்த இடத்துல ஒரு ஹாப்பி எண்டிங்கிற மாதிரி தான் நமக்கு ஒரு ஃபீலுங்கிறது இருக்கும். 48 முடிச்சிட்டோம் அப்படிங்கும்போது வந்துட்டு அப்படியே கல்யாணம் செய்ய போயிடுவாங்க. ஸோ கல்யாணத்தை வந்துட்டு பயங்கரமா டான்ஸ் ஆடி எல்லாம் ஒரு ஹாப்பி எண்டிங்குள்ள தான் நமக்கு வந்துட்டு ஃபீலே கொடுக்க படம் முடிய போதுங்கும்போது அப்பதான் வந்து
இன்னும் படம் முடியல அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைப்பாங்க. ஸோ இதெல்லாம் முடிஞ்சு அப்படியே இறங்கும்போது அந்த பக்கம் வந்துட்டு நம்ம சித்து வந்துட்டு அவங்களாம் உட்காந்துருப்பாங்க. அவங்க அந்த இடத்துல ஒரு ஸ்பெசிஃபிக்கா இன்னொரு விஜய் சேதுபதி ஒரு ரெஃபரன்ஸ் நான் பார்த்தேன். அவங்க ரெஃபரன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலுமே கோயின்சிடன்ஸா அமைஞ்சுதா இல்ல ஒரிஜினலாவே அமைச்சுதான்னு தெரியல, அவங்களா பண்ணாங்களே தெரியல, சில ரெஃபரன்ஸுங்கிறது இருக்கதான் செய்யுது. ஸோ குடிச்சிட்டு காலையில கல்யாணத்துக்கு வந்துடாம இருந்துடாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இதை கேட்டோன்னு எனக்கு டக்குன்னு ஞாபகம் வருது, விஜய் சேது விளாக்ஸ்ல இதுவரையும் அவங்க நிறைய கல்யாணத்துக்கு போயிருக்காங்க விளாக் எடுக்கும்போது. அது எதுலையுமே அவங்க கல்யாணத்தை அட்டன் பண்ணதில்லை. ஏன்னா ஒண்ணு இந்த மாதிரி வந்துட்டு பார்ட்டி, அதாவது இப்ப ரீசெண்டா கூட ஒரு கல்யாணத்துக்கு போகுது சேட்டை ஷெரீஃபும் இவரும் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டோடைய பார்ட்டி, அதாவது கல்யாணம் அங்க கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்காங்க. பட் அது இல்லாம வந்துட்டு வேற ஏதோ ஒரு ஃப்ரெண்ட் அந்த ஊர்ல இருக்காரு, அவர் வீட்டுல வந்துட்டு ஒரு சின்ன பார்ட்டி சொல்லி அங்க போய் குடிச்சிட்டு கல்யாணத்துக்கு போக முடியாத ஆயிடுச்சு. சில நேரம் குடிச்சிருக்க மாட்டாங்க, பட் மெதுவா இது பண்ணிட்டு விளையாண்டுக்கிட்டு கல்யாணத்தை ரீச் பண்ணிருக்க மாட்டாங்க நிறைய இடங்கள். ஸோ அதே மாதிரி வந்துட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு, குடிச்சிட்டு கல்யாணத்துக்கு வராம இருந்தாதீங்க அப்படிங்கிறது. ஸோ இடத்துல வந்துட்டு அந்த குட்டி டிராகன் வர சொல்ல அவனை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு உன்னை தேடுறாங்கடா அப்படிங்கும்போது இல்ல கல்யாணம் இந்த மாதிரி போகணும் அப்படிங்கும்போது எங்கடா போற அப்படிங்கும்போது வெங்கட் இருக்கான்ல அவனுக்கு வந்துட்டு சூசைட் பண்ணிட்டான் அப்படின்னு இதுடா சொல்றேன் அப்படிங்கும்போது அவன் ஏன்டா அப்படிங்கும்போது அவனுக்கே தெரிஞ்சிச்சு அது தப்புன்னு கையெடுத்துட்டு அவன் ஹாஸ்பிட்டல் போயிட்டு எனக்கு தான் ஃபோன் பண்ணி சொன்னா அவன் தான் பார்க்க போகும்போது சரி குடிச்சிருக்க தானே நீ வண்டி விட்டா நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. செந்தில் திரும்பவும் வந்துட்டு ஒரு சின்ன செட்டப் பே ஆஃப் தான். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஹீரோயின் வந்துட்டு அவங்க டேட் கூட்டு போகும்போது வந்துட்டு நீ குடிக்கலாங்கும் போது இல்லை நான் திரும்ப வண்டி ஓட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த இடத்துலயுமே கூட்டிட்டு வண்டி ஓட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரே வண்டி எடுக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. எந்த கெட்டவனா இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு இது வந்துட்டு தெளிவாக காமிச்சிருப்பாங்க. ஸோ வண்டி எடுத்துட்டு போற மாதிரி, ஏன்னா குடிச்சிட்டு இது பண்ணி அந்த ஒரு டிப்ரெஷன் தான் மைக்கி விழுந்தது அப்படிங்கிற அந்த ஒரு மேட்டருமே இருக்கிறதுனால சொல்லிட்டு சொல்லலாம். ஒரு வண்டி எடுத்து போனா அங்க போனோம்னா அந்த பையனை காமிச்சிருப்பாங்க. அந்த பையன் வந்துட்டு இந்த மாதிரி இது அரியர் வந்துச்சுங்கும்போது அரியர் வந்துச்சுன்னா என்னடா இன்னொரு இதுல அட்டெம்ப்ட் எழுதி விதிக்க வேண்டியது அப்படிங்கும்போது ஜிஎல்ல வேலை கிடைக்காது அப்படிங்கும்போது சொல்லியிருப்பாங்க. ஸோ என்னடா இந்த அரியர் ஃபில் பண்ணிட்டு அது பண்ண முடியாது வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியர்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்பதான் வந்துட்டு நாம ஒரு விஷயத்த வந்துட்டு பண்ண பாக்குறோம். பட் அவர் சொல்லியிருப்பாரு எனக்குமே ஆசை இருக்கு கல்யாணம் இது காலேஜை பங்க் அடிச்சுட்டு எனக்கு வந்துட்டு ஊரை சுற்றணும், ஜாலியாக இருக்கணும், லவ் பண்ணணும்னு ஆசை. அந்த பொண்ணு வந்துட்டு கூட ஒரு பொண்ணு இருக்கும், அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த பொண்ணுகிட்ட நான் ப்ரப்போஸ் பண்ணலான்னு போகும்போது என் வீட்டை பார்ப்பேன், என் வீட்டு நிலைமையை நினச்சி பார்ப்பேன். இதை நினச்சி பார்த்துட்டு எனக்கு வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணே தோறாது, படிக்க தான் தோணும். அப்படிதான் நான் படிச்சுட்டு இருந்தேன். பட் இவ்வளோ விஷயம் செஞ்சுமே வந்துட்டு யாரோ ஒருத்தனால என்னுடைய வாய்ப்பு போயிடுச்சுங்கும்போது யாரோ ஒருத்தர் என்னடா சொல்கிறேன் அப்படிங்கும்போது இது வந்துட்டு ரீவால்யூஷனுக்கு போட்ட அந்த பேப்பரோடைய ஜெராக்ஸ் இதை வந்துட்டு எடுத்து பாருங்க, இது முதல்ல இருக்கிறது மட்டும் தான் என் பேப்பர், உள்ள இருக்கிறது என் பேப்பர் இல்லைங்கும் போது தான் ஆப்வியஸாக ட்விஸ்ட் ரிவீல் ஆகும். அது டிராகனுடைய பேப்பராக இருக்கும். ஸோ ஒரே ஒரு பேப்பரா இருந்தா அதை வந்து சேஸ் பண்ணிடலாம்ப்பா, 48 பேப்பர் சேஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு ரவீந்திரன் கேரக்டர். ஸோ இந்த இடத்துல வந்து திரும்ப அவருக்கே ஃபோன் பண்ணி சார் ஒரு பேப்பர் சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஒரு பேப்பரை சேஸ் பண்ணி கொடுத்தது அது இந்த பேப்பர் தான். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ராகவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடிங்கிறது ஒன்று இருக்கும், தன்னால ஒருத்தனுடைய வேலையை பிடிச்சு அதனோட வாழ்க்கையை பிரிச்சு அப்படிங்கிற ஒரு மேட்டர். நான் ரொம்ப ரொம்ப கிளீஷேவா யோசிச்சது என்னன்னா அந்த சீனை பார்த்துட்டு சிம்பிளா அந்த பையனுக்கு வந்துட்டு நம்மால் வேலை கொடுத்துருவாரு, டிராகன் தான் இப்ப நல்ல நிலைமையில தானே இருக்காரு, ஜிஎல் இல்லைன்னா இல்லடா நான் உனக்கு வேலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் ஒரு நல்ல நிலைமையில வச்சிருவாரு. ஸோ அந்த புரிஞ்சுக்கிட்டு இனிமே இப்படி இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் தான் நான் பார்த்தேன். ரொம்ப கிளீஷேவா தான் பார்த்தேன். பட் டேரக்டர் வந்துட்டு மண்டையில தட்டி இல்லடா இது வேற மேட்டர்னு எனக்கு சொல்லிட்டாரு. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அந்த ஆப்வியஸா யுவன் சாரோட அந்த வாய்ஸ்ல வந்துட்டு செம்ம சூப்பரான ஒரு சாங், அரக்கர்கள் வானிலிருந்து விடுவதில்லை, மறைந்த தவறுகள் செய்த அரக்கனாகின்ற நானன் இறைவா அப்படிங்கிற அந்த லைன்ஸ் வரும்போது பயங்கர எமோஷனலா இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஃபுல் எமோஷன் அப்படியே அந்த அது ஒரு கிரிப்லயே போகும். அந்த ஃபுல் இதுலயுமே அவர் போவாரு, அங்க போய் உட்காந்துருப்பாரு, இது பின்னாடி எல்லாம் வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கும், இவர் மட்டும் அப்படியே உட்காந்துருப்பாரு, கல்யாணம் நடக்கும். ஸோ அந்த வந்துட்டு வந்து கல்யாணம் சாங்லயே கூட லியோன் வந்துட்டு அந்த சாங்லயே வந்துட்டு இது ஒரு சோக பாட்டு, பட் நடுவில் வந்துட்டு ஒரு கல்யாணம் இருக்குங்கும் போது நாதஸ்வரத்துல ஒரு டியூன்ங்கிறது வரும். ஆப்வியஸா வந்துட்டு இந்த சாங்க்கு நடுவில் ஒரு கல்யாண போர்ஷன் இருக்கு அப்படிங்கறனாலே ஒரு நாதஸ்வர டியூன் வந்துட்டு நடுவில் செட் பண்ணியிருப்பாரு. அது கரெக்டா அந்த கல்யாணத்தோட போர்ஷனுக்கு வரும்போது கரெக்டா வரும். ஃபுல் சாங்குமே பிளே ஆகி முடியும் போது வந்துட்டு தாலி கட்ட போகும்போது தாலி எடுத்து கையில வச்சுட்டு போது எல்லாருமே இருப்பாங்க, எல்லாரும் இருக்காங்க. அந்த இடத்துல ஒவ்வொரு பாயிண்ட் போனிக்கிட்டே இருக்கும். அப்பா யோசிச்சது, அப்பா சொன்னது, அந்த பொண்ணுகிட்ட சத்தியம் பண்ணது, இது எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ இது எல்லாம் ஓடிட்டு இருக்கும் மைண்ட்ல, இதெல்லாம் போயிட்டு இருக்கும். சிச்சோ அப்படிங்கும் போது வந்துட்டு டக்குன்னு தாலியை கீழே போட்டு எஞ்சி வந்து மிஷின் சார் அவர்கிட்ட போயிட்டு சார் நான் இது சேஸ் பண்ணி தான் சார் இதை பண்ணேன், நான் படிச்சு இது பண்ணேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை ஒத்துப்பாரு. என்னடா பேசுறேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஜீவன் சார் இது பண்ணும்போது சார் உங்கள்கிட்ட நான் சர்டிஃபிகேட் கொடுத்து வேலைக்கு செஞ்சேன்ல அதெல்லாம் ஃபேக் சர்டிஃபிகேட் சார், நான் எதுவுமே இது பண்ணல, நான் வந்துட்டு கன்சல்டன்சி இது பண்ணி தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த பக்கம் மாமனார் அந்த இடத்துல தான் வந்துட்டு திரும்பவும் இந்த கேரக்டர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த கடன் கொடுத்த கேரக்டர் வந்துட்டு வருவார். ஏன்னா கடன் கொடுக்குற அந்த கேரக்டர் வந்துட்டு அவருக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது, ஜஸ்ட் அவர் கடன் கொடுத்தவர் சொந்த ஃப்ரெண்டு அவ்வளவுதான். பட் அவர் மெனக்கட்டி இந்த கல்யாணத்தை பண்ணி இவரால் தான் இந்த கல்யாணம் நடக்குதுங்கிற மாதிரி, இந்த பக்கம் பையன் இருக்கு இந்த பக்கம் பொண்ணு இருக்குங்கிறத பண்ணி இவர் தான் வச்சாரு, இவர் தான் இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணாரு. பட் இந்த இடத்துல இந்த இவன் வந்துட்டு இவ்வளவு கெட்டவனா இருக்கான்னு தெரிஞ்ச உடனே முதல்ல கோவப்படுறாலும் அவர்தான் இருப்பாரு. ஏன்னா உன்னை நம்பி இந்த கல்யாணத்தை நான் ஏற்பாடு பண்ணேன், நீ நல்ல பையன் நம்பி, ஆனா நீ இப்படி ஆயிட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென்ட்ரல் கேரக்டர் அவர் தான் ஃபீல் பண்ணியிருப்பாரு. ஸோ உன்னையை நம்பி தான் பண்ண,
ஸோ என்னாலதான் இது எல்லாமே தொடங்கின மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் கோவப்பட்டிருப்பாரு. உடனே பரசுராமன் வந்துட்டு இருறா அமைதியாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்துட்டு சீன்ஸ் மூவ் ஆகும். ஸோ அபிசா அவர்கிட்ட சொல்லியிருப்பாரு, பரசுராம் சார் நீங்க பரசுராம் அங்கிள் நீங்க வந்துட்டு 0ல இருந்து மேல வந்து இதானவங்க அவங்கள தான் வந்து சொல்லுவீங்க. பட் நான் அப்படி வரல சார், நான் வந்துட்டு ஃபேக் பண்ணி தான் வந்தேன் அப்படிங்க சொல்லியிருப்பாரு. நான் உனக்கு சத்தியம் பண்ண ஏர்போர்ட்ல அது ஃபேக்கான சர்டிஃபிகேட் சத்தியம் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுகிட்டயுமே ஒத்துட்டு இருப்பாரு. ஸோ அப்பதான் அவங்க அம்மா கோவப்படுவாங்க. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொடுக்கப்பட்ட அந்த செட்டப் அவங்க கோவக்காரங்கிறது செட்டப்புக்கு இங்க ஒரு பே ஆஃப் மாதிரி அவங்க கோவப்பட்டு வந்து அடிச்சிருப்பாங்க. அடிக்கும் போது ஆப்வியஸா சித்து அந்த அன்பு கேரக்டர் வந்துட்டு ஆமா 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 எவ்வளவு தப்பு செஞ்சிருந்தாலும் அந்த நண்பனுக்கு அவன் நண்பனை காப்பாத்துறது தான் ஒரு இதுங்கிறத தெளிவா காமிச்சிருப்பாங்க. அவன் நண்பன் எவ்வளவு தப்பு செஞ்சாலும் தடுக்கதான் செய்வான், காப்பாத்ததான் செய்வான். மாமா அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கும் போது வந்துட்டு அடிச்சுட்டு இவ்வளவு கெட்டவனா ஏன்டா இருக்க, இத்தனை பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்துறீங்க போது ஆமா நான் கெட்டவன் தான்மா, என் லைஃப் சக்சஸ்ஃபுல்லா வச்சுக்கிறதுக்கு என்ன வேணா பண்ணலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் கெட்டவன். ஆனா என் லைஃப் சக்சஸ்ஃபுல்லா வைக்கணுங்கிறதுக்காக இன்னொருத்தனோட வாழ்க்கையை கெடுக்கிற அளவுக்கு நான் கெட்டவன் இல்லாமான்னு சொல்லிட்டு சொல்லும் போது தான் ஒரு பயங்கரமான ஒரு இதுங்கிறது இருக்கும். அந்த இடத்துல வந்துட்டு ஆப்வியஸா அங்க இருந்து கட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல கட் பண்ணிட்டு மிஷினுடைய அந்த நெரேட்டிவ்ல தான் போகும். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அவன் அத்தனை பேருக்கு முன்னாடியுமே உண்மையை ஒத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் அவனே போலீஸ் ஸ்டேஷன் போய் உண்மையை ஒத்துக்கிட்டு 6 மாசம் ஜெயில இருந்தான். அதுக்கப்புறம் அவனை பார்க்கவே இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு, அவன் என்ன ஆனா கான்டாக்டே எனக்கு இல்லை. 2 நாள் முன்னாடி நான் பார்த்தங்கும் போது ஆப்வியஸா வந்துட்டு இந்த ஃபுட்டி அப்படிங்கிற அந்த ஆப்ல அந்த ஒரு தெளிவாக காமிச்சிருப்பாங்க. அது வந்துட்டு ஒரு கிரியேட்டிவ் படத்துக்காக கிரியேட் பண்ண ஒரு ஃபுட் டெலிவரி ஆப். அந்த ஆப்ல வந்துட்டு சாப்பாடு இது பண்ணிட்டு இருக்கும்போது ஹரிணியோக்க வந்துட்டு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கும்போது வந்துட்டு ஹரிணி அப்படிங்கும்போது நான் என் பொண்ணு தான்டா ஹரிணி அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ சாப்பாடை கொடுத்துட்டு நீ நல்லா இருக்கியாடா அப்படிங்கும்போது வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு வேளை அன்னைக்கு இதை உண்மையை சொல்லாம இருந்தேன்னா சக்சஸ்ஃபுல்லா இருந்திருப்பேன் சார் லைஃப்ல. பட் இதை நினைச்சு நான் கில்ட்டாவே இருந்திருப்பேன் கடைசி வரையும். பட் நான் உண்மையை சொன்னதுனால இப்ப நிம்மதியா இருக்கா சார்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இவர் வந்துட்டு உண்மையை ஒத்துக்கிட்டதுனால எல்லாம் அந்த பையனுக்கு திரும்பவும் வேலை கிடைச்சிருக்கும். ஸோ அந்த பொண்ணுமே விஷஸ் பண்ணிருக்கும், ஆல் தி பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி விஷஸ் பண்ணிருக்கும் அந்த பொண்ணுமே. ஸோ அவங்க சேர்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குட் ஐடி கூட முடிச்சிருப்பாங்க அவங்களுடைய ஸ்டோரியை. ஸோ இந்த பக்கம் இவர் வந்துட்டு இப்படி இருக்காரு அப்படிங்கும்போது இவரோட லைஃப் வந்துட்டு இப்போதைக்கு ஒரு நார்மலான ஒரு லைஃபா இருக்கு அப்படிங்கும்போது ஸோ இந்த இடத்துல வந்துட்டு எப்பயுமே இந்த மாதிரி பெரிய பெரிய இதுல எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லான ஆட்களை தான் ரொம்ப இது பண்ணி காட்டுவாங்க. பட் இதுவரை நிறைய சக்சஸ்ஃபுல் ஆட்கள் இந்த ஏஜிஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ்ல இருந்து போயிருக்காங்க. பட் டிராகன் அப்படிங்கிற இந்த டி ராகவன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு டிராகன் மட்டும்தான் இந்த காலேஜ்ல வந்துட்டு ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் வந்துட்டு இது பண்ணிட்டு போனவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை வந்துட்டு முடிச்சு விட்டுருப்பாரு. லைஃப்ல வந்து அந்த இடத்துல அவர் தெளிவாக சொல்லியிருப்பாரு, லைஃப்ல நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம், ஓடுறது மட்டும் இந்த சக்சஸ் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம், ஏதோ இடத்துல தடுக்கி விழுந்துருவோம், பட் தடுக்கி விழுந்தாலும் திரும்பி எந்திரிச்சு ஓடணும் அப்படிங்கிறத டிராகன் பார்த்து இது பண்ணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நீ எப்படி அந்த ஃபுட் டெலிவரி தலாங்கும் போது அவசரம் அந்த இடத்துல ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் போயிருப்பாங்க. ஸோ ஜெயில இருந்து வரும்போது வந்துட்டு நம்ம மரியன் ஜார்ஜ் அவரோட கேரக்டர் தனப்பால் தான் வந்து கூட்டிட்டு போவாரு. தம்பி வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா தம்பி வந்துட்டா மாதிரி சாப்பாடு எடுத்து வை, தம்பி நீ குளிச்சுட்டு வந்து நம்ம போய் இலை வாங்கிட்டு வந்துடுறாங்க போது அந்த இடத்துல அப்படியே ஒரு கண்ணீர் அப்படி நிற்கும். பிரதீப்போட ஆக்டிங் அந்த இடத்துல வேற லெவல்ல இருக்கும். ஸோ பா எல்லாத்த விட நான் உன்னதான் ரொம்ப ரொம்ப ஏமாத்திருக்கேன், ஆனா நீ மட்டும் ஏன்ப்பா இப்படி இதா இருக்க, நீ திட்டி இருப்பா அப்படிங்கும்போது வந்துட்டு அவர் ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் சொல்லுவார். நான் சின்ன வயசா இருக்கும்போது வந்துட்டு ஓட்டப்பந்தயத்துல ஓடும் போது என் பக்கத்துல இருந்து ஒருத்தன் நீ தள்ளி விட்டுட்டான், அவன் ஜெயிச்சுட்டான். ஸோ அந்த இடத்துல எனக்கு கால் உடஞ்சிருச்சு, அப்ப இருந்து நான் இப்போ வரைக்கும் தாங்கி தான் நடந்துகிட்டு இருக்கேன். அவன் செஞ்ச தப்ப என் புள்ள செய்யலை அப்படிங்கும்போது நான் ஒரு அப்பா ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிற சொல்லும் போது தான் ஒரு பயங்கரமான ஒரு எமோஷனல் இருக்கிறது அந்த சீன்ல வந்துட்டு செம்ம சூப்பரா கன்வேயா இருக்கும். ஸோ அப்படியே காலில் விழுந்து அழுது பிரதீப் வந்துட்டு இது பண்ண அவங்க அம்மாவும் வந்துட்டு கன்சோலா இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு விடுப்பா இதனால என்ன, லைஃப் வந்துட்டு இதே விற்க போதா என்ன, நான் உனக்கு இருக்கேன் ஓடுவோம் திரும்பி ஓடுவோம்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. ஸோ அங்க இருந்தா அந்த ஃபுட்டி வேலை அப்படிங்கிற மாதிரி இது வந்துட்டு லீட் ஆயிருக்கும். ஸோ ஆப்வியஸா இந்த இடத்துலயுமே ஒரு செட்டப் பே ஆஃப்ங்கிறது இருக்குதான் செய்யுது. படத்துடைய ஸ்டார்டிங் இன்டர்மிஷன் இந்த கிளைமேக்ஸ் மூணுத்துலயுமே அந்த பொண்ணுங்கிறத கேரக்டருக்கு தான் செய்யும். ஃபர்ஸ்ட் அவர் என்ட்ரி ஆகும்போதே கார்ல வந்துட்டு இது ஏஐ பத்தி ஏதோ படிப்பெல்லாம் வந்திருக்காமேமா, நீ படிமா அப்படின்னு சொல்லிட்டு போன்ல சொல்லிட்டு இருப்பாரு. இன்டர்மிஷன்ல வந்துட்டு பா எனக்கு இந்த மேட்ரிமோனியில் இந்த பையனை பார்த்திருக்கேன், இவன் எனக்கு ஓகேப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. அந்த பொண்ணு வந்துட்டு பிரதீப்போட போட்டோ அமைச்சிருக்கும். அங்கிருந்து அவர் திரும்பி செக் பண்ணி யாருப்பா இவன் அப்படின்னு சொல்லிட்டு டி ராகவன் ஒருத்தன் என் பொண்ணு லைக் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அந்த மேட்டரை விசாரிப்பாரு. ஸோ அந்த கிளைமேக்ஸ்ல வந்துட்டு என் பொண்ணு வந்துட்டு ரொம்ப நாள் முன்னாடி வந்துட்டு உன்னைய போட்டோ வந்துட்டு மேட்ரிமோனியில பார்த்துட்டு உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா, அப்பதான் நீ என்கிட்ட ஃப்ராட் பண்ணி மாட்டினேன். ஸோ இப்போ வந்துட்டு என் பொண்ணுகிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொன்னேன், ஒருத்தர் இவ்வளவு தப்பு செஞ்சு இப்ப திருந்திருக்கான் அப்படின்னா இதுக்கப்புறம் அவன் தப்பே செய்ய மாட்டான்னு என் பொண்ணு ஃபீல் பண்றா, அதனால என் பொண்ணு உனக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லி முடிவு பண்ணிருக்கேங்கும் போது சார் வெளியே போங்க சார் என்னை இத்தனை நாள் டார்ச்சர் பண்ணது பார்த்தா இப்ப கல்யாணம் பண்ணி இது பண்ணணும் சொல்லி பாக்குறீங்களா, வெளியே போங்க சார் அப்படிங்கும்போது வந்துட்டு சரி என் பொண்ணை பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. ஸோ அப்பதான் வந்துட்டு இவனோடைய வெற்றிங்கிறது இருக்கும். எனக்கு என்ன இந்த இடத்துல அந்த பழைய அந்த பொண்ணையே கொண்டு வந்திருக்கலாம். அப்படி கொண்டு வந்திருந்தா இவ்வளவு தூரம் ஃபன்னா போன படம் கடைசி எமோஷனலா போன படம் படத்துல எண்டிங்குமே எமோஷனலாவே முடிஞ்சிருக்கும். ஆப்வியஸா டான் ட்ரீட்மெண்ட் மாதிரியே முடிஞ்சிருக்கும். எண்டிங் எமோஷனலாவே அப்படியே முடிஞ்சிருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க.
ட்ரீட்மெண்ட்டா சொல்றேன். ஸோ அப்படி இல்லாம எண்டிங் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஹையா குடுக்கலாம்னு சொல்லிட்டு வச்சு தான் இந்த ஒரு மேட்ரஸ் செட் பண்ணியிருப்பாங்க. நல்லா தான் இருக்கு இதுவுமே. அப்படி குடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்றேன். ஸோ இவானோட இந்த கேரக்டர் வந்து என்ட்ரி ஆகி ஸோ அந்த இடத்துல வந்துட்டு வாய பொத்திட்டு நான் இது பண்ணிக்கிறேன் அப்படிங்கும்போது ஆப்வியஸ்லி இந்த படத்துல சுமூகமா முடியுது. ஸோ படத்தோட டேக் ஆஃப் என்ன? ஸோ அந்த படத்தோட டேக் அவே என்ன? நெறைய டேக் அவே இந்த படத்துல இருக்கு. தப்பு செய்யறது அந்த மேட்டர்ல வந்துட்டு 2 விஷயத்த காமிச்சிருப்பாங்க. 1 தப்பு செஞ்சு நீங்க ஒரு கெயின் பண்ணிட்டு ஒரு ப்ராஃபிட் இது பண்ணிட்டு ஏர்ன் பண்ணிட்டு நீங்க போயிடுவீங்க. அந்த தப்புங்கிறது உங்கள தொரத்திக்கிட்டே தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது கில்ட். நீங்க ஒரு தப்பு செஞ்சுட்டு போயிடுவீங்க. அது உங்களுக்கு வாழ்க்கைக்கு நல்ல விதமா கூட அமைஞ்சிருக்கலாம். பட் அந்த கில்ட் அப்படிங்கிறது உங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்குங்கிறது 2வது பாயிண்ட். ஸோ இது 2மே வந்து தப்புங்கிற மேட்டர் உள்ளேயே வந்திருக்கும். விடாமுயற்சி அப்படிங்கிற இன்னொரு மேட்டர். அவங்க அப்பா கேரக்டர் மூலியமா சொல்லியிருப்பாங்க. ஸோ எவ்வளவுதான் அடி விழுந்தாலும், எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் திரும்பி எந்திரிச்சு ஓடணும், இதாயிரக்கூடாது, அப்படியே உட்கார்ந்துடக்கூடாதுங்கிறத அந்த லைட்டா அந்த ஒரு மேட்டர் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய டேக்அவேங்கிறது இந்த படம் ஃபுல்லுமே இருக்கு. ஸோ படத்துல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டேக்அவே, ஏகப்பட்ட விஷயங்கள்ங்கிறது கொட்டி கிடக்கு. இதுவே ஒரு மாஸ்டர் கிளாஸ் மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கு. தலைவரை உட்கார வச்சு அஸ்வத் இந்த 2 மணி நேரம் பிரதீப் இந்த பரதவச்சன் கூட இன்டர்வியூவே ஒரு மாஸ்டர் கிளாஸ் மாதிரி தான் இருந்துச்சு. அவரை கூட்டு வந்துட்டு இந்த கூகை திரை இருக்காங்க இல்லையா, லோகேஷ் கூட பண்ணியிருந்தாங்க. கூகை திரை வந்துட்டு நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் நம்ம பாரஞ்சித் சாரோட இது. அவர் வந்துட்டு ஒரு மாஸ்டர் கிளாஸ் ரெடி பண்ணி ஒரு ஃபிலிம் இது கூட ஃபிலிம் ஸ்கூல்ஸ்ல படிக்கிறவங்க முன்னாடி அஸ்வத்தை கொண்டு போய் நிறுத்தி ஒரு மாஸ்டர் கிளாஸ் 1 மணி நேரம் பண்ணாங்க அப்படின்னா செம்ம சூப்பரான ஒரு விஷயங்கள்லாம் அவருக்குள்ள இருந்து வரும். இன்னும் நிறைய சர்க் அவருக்குள்ள இருக்கதான் செய்து STR 51 இன்னும் பயங்கரமா ஏதாவது ஒன்று இறக்குவாருன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். முக்கியமா STR 51 மன்மதன் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்க வந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த டிராகன் படம் என்ன பொறுத்தவரைக்கும் நான் ஃபுல்லுமே அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ நீங்க இந்த படத்தை பார்த்துட்டீங்கன்னா உங்களுடைய அனாலிசிஸ் என்ன, இந்த படத்துல நான் சொல்லாத விஷயங்கள் ஏதாவது டீடைல்ஸ் உங்களுக்கு வந்துட்டு மிஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ உங்களுக்கு இந்த படம் எப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறதுமே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ உங்கள்கிட்ட இன்னொரு வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் சித்தார்த் சௌந்தரராஜன். குட் ரைட்ஸ் ஒன்லி.